வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல். ஒருவனுக்கு பேதமை, எல்லாவற்றிலும் மிக்க பேதமை தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் தன் விருப்பத்தை செலுத்துதலாகும். ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு தன் மகனை அழைத்து போயிருந்தார் ஒருவர். அவனிடம் ஒரு பையை கொடுத்தார். பெரிய பெரிய கற்களை காண்பித்தார். இந்த பையை அந்த கற்களால் நிரப்பு என்றார். மகன் நிரப்பி எடுத்து வந்தான். இதற்கு மேல் நிரப்ப முடியாது என்றான். அப்பா கீழே கிடந்த கூழாங்கற்களில் சிலவற்றை எடுத்தார். அதே பையில் போட்டு குலுக்கினார். அவை கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளிகளில் உள்ளே இறங்கின. ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு கூழாங்கற்களை போட இடமில்லை. இப்போதாவது நிரம்பிவிட்டதாக ஒப்புக்கொள்வீர்களா கேட்டான் மகன். தந்தை அங்கே இருந்த மணலை அள்ளி பையில் போட்டார். பையை மேலும் குலுக்கினார். கற்கள், கூழாங்கற்கள் இவற்றுக்கு இடையில் இருந்த இடைவெளிகளில் மணல் இறங்கியது. இதே பையை முதலில் மணலால் நிரப்பியிருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது என்று ஒப்புக்கொண்டான் மகன். வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அன்பு, கருணை, உடல் நலம், மனநலம் போன்ற உன்னதமான விஷயங்கள் பெரிய கற்கள் போன்றவை. வேலை, வீடு, வாகனம் போன்ற செல்வங்கள் கூழாங்கற்களுக்கு சமமானவை. கேளிக்கை, வீண் அரட்டை போன்ற அற்ப விஷயங்கள் இந்த மணல் போன்றவை. முதலில் பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடு. அதன் பின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் இருக்கும். ஆனால் உன் சக்தியை அற்பமான விஷயங்களுக்காக செலவழித்து விட்டால் முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது என்றார். பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல். வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.